இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்குன்னு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து வரவங்களுக்காக. அ லவ் பண்றவங்க நெறைய வீடியோ போட்டுட்டே இருக்கேன். டெய்லியும் போட்டுட்டே இருக்கேன். போட்டுக்கிட்டே இருக்க போறேன். அது ஒரு இஷ்யூ இல்ல. இந்த வீடியோல வந்து பேட் கமெண்ட்ஸ்க்காக போடுற ஒரு ஸ்பெஷல் வீடியோ. தம்பிங்களா, வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா, அத அங்க பேசி தீர்ங்கடா. வீட்ல பொண்டாட்டி அடிச்சோனே, நேரா கிளம்பி யூடியூபர்ல எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். அவன போய் கிழி கிழின்னு கிழிக்கிறோம். நாங்க போட்ட கன்டென்ட்டுக்கும், நீ போடுற கமெண்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு காலையில ஒருத்தன் ஒரு வீடியோ கமெண்ட் போட்டிருந்தான். அந்த கமெண்ட்டுக்கும் அவன் போட்ட நான் போட்ட வீடியோக்கு எனக்கே கன்ஃப்யூஷன் ஆயி போச்சு. நான் போட்ட வீடியோக்கு இந்த கமெண்ட்டுக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லையேடா! எதுக்குடா இத நீ போட்டிருக்க? எனக்கே ஒண்ணும் புரியல. கடைசில தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். 1,000,000 வியூ போயிருக்கு. நீ வந்து பல கோடி சம்பாரிச்சிருப்ப. BMW, பென்ஸ் எல்லாம் முன்னால நிக்குது. உனக்கு எலான் மஸ்க்க விட அதிகமான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது. இந்த மாரிலாம் வராதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அதுக்கு தனி யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பல லட்சம், பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி சில லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையே திட்டக்கூடாது. பாவம் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கலாம் ஏதோ ஒரு ஓரமா ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டு இது வந்து எங்களுடைய என்ன சொல்றது? ஒரு சின்ன ஒரு ஹாபி. சும்மா நம்மளுடைய முகத்தையும் வந்து ஒருத்தவங்க எங்களையும் ரசிக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக போடுறோம். உனக்கு பிடிக்கலையா போயிட்டே இரு. அத விட்டுட்டு ஆமாமாமாமான்னு கமெண்ட்ட போடுற. அந்த கமெண்ட் நான் வச்சிருப்பேன்னு பார்த்தியா? அதுவும் வேஸ்ட்டு. அது வச்சிருக்க மாட்டேன்டா. டக்குன்னு திடீர்னு ஒரு டாட்ட தட்டி டிலீட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். பாவம் எதுக்கு உன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ற? பார்த்து செய்யுங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த வன்மத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, அடுத்தவங்க மேல யார் மேலயாவது போய் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னு சொல்லி கிளம்பி சுத்திட்டு இருக்காதீங்க. உங்களுடைய பாதி வாழ்க்கை அடுத்தவர்களை குறை சொல்வதிலேயே போய்விடும். அதுதான் உண்மை. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த வீடியோ கூட போடுறது பாவம் ஒரு பையன் காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு வீட்ல அடி வாங்கினது, சோறு இல்ல. அதெல்லாம் வந்து எங்க இருந்து திணிக்கிறான், ஒரு கமெண்ட்ல வந்து திணிக்கிறான். பாவம் அவன் டைம் வேஸ்ட் பண்றான்றதுக்காக தான் இந்த வீடியோவும். சரி, எனக்கு நீ போடுறதுனால ஒண்ணும் இல்ல. நான் ஒரு டாட்டா போட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ பார்த்ததுக்கு ஒரு வியூ வேற எனக்கு. ஸோ அதனால தயவு செய்து நீ இந்த பைத்தியக்காரத்தனத்த விட்டுட்டு போய் பாருங்கடா. ஹாலிவுட்ல வெள்ளை மாளிகை இடிஞ்சு விழுற மாரிலாம் படம் எடுக்குறானுங்க. அதுவே அவனுங்க பார்த்துட்டு, அவங்க நாட்டுக்காரன் பார்த்துட்டு, "ஓ! இடிஞ்சு விழுந்தா இப்படிதான் இருக்குமா? நல்லா இருக்கே! நல்ல ஒரு ஃபீல் குடுத்துருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஊர்ல ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அத வச்சு பெரிய பஞ்சாயத்தே பண்ற ஒரு கூட்டங்கள் இருக்கு. இந்த ஜெனரேஷன்லயே அத தொடர்ந்து இருக்கீங்க பாருங்க. அதுதான் எனக்கு கடுப்பா இருக்குது. போய் புள்ள குட்டிய படிக்க வச்சு வேலைய பாருங்கடா. நான் ஒரு ஃபன்னுக்காக பண்றேன். இதுலேருந்து சாப்பிடணும்னு அவசியம்லாம் கிடையாதுப்பா. எனக்கு நெறைய பிசினஸ் இருக்கு. நான் அத பார்த்துட்டு போறேன். என்னோட ஃப்ரீ டைம்ல நான் சும்மா இருந்தா எனக்கு போர் அடிக்குதுன்னு போடுறேன். அதுல நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? உனக்கு புடிச்சா பாரு. புடிச்சு பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போடுறேன். ஸோ லவ் பண்ற, சப்போர்ட் பண்ற அத்தன பேருக்கும் தேங்க் யூ. லவ் யூ காய்ஸ். உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பா போட்டுட்டே இருப்பேன். இது இந்த சில்ற பசங்களுக்காக. ஏய், நீங்க எடுத்துங்கடா அந்த வீடியோவ. டேக் கேர். லவ் யூ பாய்ஸ்.